நம்மால் முடியும் என்ற உயர்ந்த இலக்குடன் மக்களை திரட்டி சமூக நலனுக்காக களப்பணியாற்றும் புதிய தலைமுறை அறக்கட்டளையின் 16ஆம் ஆண்டு விழா 2026 ஏப்ரல் 28ஆம் நாள் சென்னை கிண்டியில் உள்ள IEMA எனப்படும் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பின் KVK அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. அறக்கட்டளையின் பெருமைமிகு அங்கமான ISRB மன்றம் எனப்படும் இந்திய சிறு மற்றும் கிராமப்புற தொழில்கள் மன்றத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல நாங்க நிறைய ஸ்டால் போட்டிருக்கோம். நிறைய பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நானும் நிறைய பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய தொழில் முனைவர்களோட விசிட்டிங் கார்ட்ஸு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு அதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் நீர்நிலைகள் பற்றிய ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ரொம்ப சந்தோஷம். புதிய தலைமுறை நான் 6 வருஷமாக இருக்கிறேன். நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் வந்திருக்கு. நீங்கள் தான் என்னை இப்போ உலக அளவில் 65 கண்ட்ரியில் டாக்டர் முருகேசனை யாருன்னு தெரிய வச்சுருக்கீங்க. அதுக்கு முன்னாடி தொழில் உலகமும் அந்த விவசாய உலகம் தான் என்னை பற்றி தெரியும். ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட உலக அளவில் எனக்கு ஒரு வரவேற்பு வந்திருக்குன்னா புதிய தலைமுறை தான். அனைவருக்கும் மாலை வணக்கம். குறிப்பாக எங்களுடைய செயலர் சார் அவர்களுக்கு அண்டு PTF டீம் அவர்களுக்கு 2014 எனக்கு ஒரு கால் பண்ணாங்க. நாங்கள் PTF பேசிக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கி ஒரு மீட்டிங்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நானும் வந்திருந்தேன், என்னுடைய நண்பர் பாவேந்தன் வந்திருந்தார். நாங்கள் தான் மீட் பண்ணியிருந்தோம். அப்போ புதிய அறிமுகம் எங்களுக்கும் ஆனது. ஸோ அறக்கட்டளை ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு இளைஞர்கள் திறன் மேம்பாட்டு கழகத்துக்குள்ள என்னையும் சாரையும் ஒரு பொறுப்பை போட்டிருந்தாங்க. ஸோ நல்லா சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போவும் நான் சாரை தனியாக பார்த்து பேசினேன். சார் நீங்கள் ஏதோ ஒரு பர்பஸில் கூப்பிட்டுருக்குறீங்க, ஏதோ சொன்னீங்கன்னா நாங்கள் செய்ய ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பேசும்போது தான் சார் சொன்னார், இதே சேம் குண்டாய் நாங்கள் அந்த மரநடில் வகைக்காக எங்களை அப்ரோச் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் மரத்தை நடுறோம், அவரை விட்டுட்டு வந்துடுறோம், அது தொடர்ந்து பார்க்க முடியல, அதுக்கெல்லாம் அந்த டீம்லாம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து நாங்கள் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நானும் ஒரு ஃபவுண்டேஷன் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ PTF பார்த்து ஒரு காப்பி பேஸ்டோட இருக்கலாம் மேபி. அது என்ன அப்படின்னாக்கா என்னுடைய கான்செப்ட் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்ற மாதிரி நல்லதோ கெட்டதோ இந்த சொசைட்டி தான் நமக்கு கொடுக்குது. இந்த சொசைட்டி நம்ம எடுக்கிறோம் எல்லாமே. அது பணமாக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் அனுபவமாக இருந்தாலும் சரி, இங்கே தான் எடுக்கிறோம். நம்ம திரும்ப எதை கொடுத்துட்டு போகணும், விட்டுட்டு போகணும் அப்படின்றது சாருடைய கொள்கை. அதே கொள்கையை நான் பின்பற்றுகிறேன். இப்போ உங்களை பல்வேறு சேவைக்காக உங்களை கூப்பிட்டுருக்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு ஸ்பேர் டைம் இருக்கும். ஒரு நாளைக்கு ரொம்ப பெரிய அவசரம் செலவு வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நமக்கு தெரிஞ்ச நாலேஜாக இருக்கலாம், நமக்கு தெரிஞ்ச கனெக்டாக இருக்கலாம், நம்மளோட சோர்ஸாக இருக்கலாம். அதை அடுத்தவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னாக்க அதுதான் பெரிய சோஷியல் சர்வீஸ். சோஷியல் சர்வீஸ்னாக்க நம்ம ஒன்றும் அன்னை தெரசா மாதிரியோ இல்லை மகாத்மா காந்தி மாதிரியோ பண்ணுற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கிறீங்க, ஒருத்தர் ஒரு பாதை கேட்குறாரு, அந்த இடத்துக்கு எப்படிங்க போகணும்னு கேட்குறாரு. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சரியான பாதையை அவங்களுக்கு காட்டினாலே அது ஒரு சோஷியல் சர்வீஸ் தான். நான் எப்பயுமே சொல்கிறது உண்டு. நான் லாஸ்ட் PTF மீட்டில் பேசும்போதுட்டு வியாபாரம் பண்ணுறது அப்படின்னாக்கா ஏதோ ஆப்பிள் மொபைலில் எடுத்துக்கிட்டோ ஆடி காரில் போயிட்டு ஒரு AC மேலே உட்காந்து பேசுறது மட்டுமே ஒரு பிஸ்னஸ் கிடையாது. எனக்கு தெரிந்த ஒரு நபர் பிச்சை கேட்டு இருக்கார் கோயில் வாசலில். ஏன்னா தொடர்ந்து இந்த மனுஷன் நல்ல மனுஷன் மாதிரி பிச்சை எடுத்துன்னு சொல்லிட்டு அந்த கோயில் நிர்வாகி எல்லாம் அவனுக்கு ஒரு 2000 காசை கொடுத்து ஒரு தள்ளு வண்டி ரெடி பண்ணி ஒரு 2000 காய்கறியை வாங்கி அந்த தெருவில் சுற்றி விற்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவர் இன்னைக்கு ஒரு ஆண்டர்பிரனர் ஆகிட்டாரு. ஸோ அது போல சோஷியல் சர்வீஸ்ன்றது எதையோ விட்டுட்டு பண்ணுறதுக்காக கிடையாது. ஸோ நம்ம கிட்ட உள்ள சின்ன சின்ன விஷயங்களை அடுத்தவங்களுக்கு ஒரு உபயோகமாக கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதுதான் சோஷியல் சர்வீஸ். ஸோ உங்களுடைய சேவை இங்கே நிறைய பேருக்கு தேவைப்படுது. நீங்கள் கொடுக்கறதுக்கு ஒரு திறந்த மனதோட நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் அதை செயல்பாட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். அதோட இல்லாமல் மீண்டும் ஒரு முறை நம்முடைய முக்கிய அழைப்பாளர்களுக்கும் வாய்ப்பளித்த நம்முடைய செயலருக்கும் அப்புறம் PTF டீம் அவர்களுக்கு எல்லாருக்கும் மீண்டும் நன்றி வாழ்த்து. நன்றி, வணக்கம். இங்கே நம்ம புதிய தலைமுறை அறக்கட்டளையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே நாங்கள் இந்த புதிய தலைமுறை அறக்கட்டளையில் உறுப்பினராக இருக்கோம். ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இருக்கோம். நான் சுற்றுச்சூழலை கெடுக்காத பொருள், பாக்குமட்டை உற்பத்தி மற்றும் பயிற்சி, மிஷின் மேனுஃபேக்சரிங், மார்க்கெட்டிங், ட்ரைனிங், ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நம்ம புதிய தலைமுறை மூலமாக தமிழ்நாட்டில் இருக்க நிறைய இடத்துல பயிற்சி கொடுத்துருக்கோம். தேனி மாவட்டம் கொடிவிலார்பட்டி, கோயம்புத்தூர் இந்துஸ்தான் காலேஜு, சேலம் பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜு, இது மாதிரி சென்னை SRM,
இது மாதிரி பல இடங்களில் சுற்றுச்சூழலை கெடுக்காத பொருள், அதாவது பிளாஸ்டிக் மாற்று பொருள், இதுக்கான பயிற்சியை வந்து நம்ம நிறைய நடத்திருக்கோம். அது மூலிமா நிறைய பயன்கள் அடைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து அதை பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் இப்போ மில்லட் அண்ட் மில்லட் ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நாங்களும் புதிய தலைமுறை அறக்கட்டளையோட நான், மிஸ்டர் ரத்ன ராஜசிங்கம் ஐயா, மிஸ்டர் ஜான் வின்சன் எல்லாம் நாங்கள் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம இதோட பயணியாற்றிட்டுருக்கோம். இது தொடர்ந்து நாங்கள் எல்லா சப்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம். நன்றி ஐயா. புதிய தலைமுறை அறக்கட்டளை வந்து என்னுடைய குடும்பம். நானும் ஒரு இலங்கை தமிழன் தான். எங்களுடைய அறக்கட்டளை இருக்குது. இணைந்து பல பணிகள் செய்திருக்கிறோம். எங்களுடைய நாவலூர் இருக்கக்கூடிய ஸ்பைரோனா நட்சருடைய சுல்பாசி ஒருங்கிணைந்த பண்டயகம், இதன் மூலமாக புதிய தலைமுறை அறக்கட்டளை இணைந்து பல பயிற்சிகளை அந்த நிறுவனம் செய்திருக்கிறோம். அதன் மூலம் பல தொழில் முனைவோர்கள் உருவாகிறார்கள். சுய தொழில் முனைவோருக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்லக்கூடிய இடம் இந்த புதிய தலைமுறை அறக்கட்டளை தான். அது நீங்கள் எங்கேயும் சொல்லலாம். அப்படிப்பட்ட தொழில் முனைவோருக்கு வாய்ப்புகள் கிடைக்காத இடத்தை நீங்கள் அவர்களை அணுகினால் அவர்கள் கூட உங்களுக்கான வழிகளை அமைத்து வழிகள் காட்டி எப்படி தொழில் முன்னேற்றம் பண்ணி ஒரு வியாபாரியாக ஒரு தொழில்முறை மாற முடியும் என்பதற்கான அடையாளத்தை அவர் கொடுப்பார்கள். ஸோ அப்படி தான் நானும் வந்திருக்கேன். ஸோ அந்த வகையில் அவர்களுக்கும் இந்த 16 ஆண்டு காலம் நடந்து வந்த பாதியை நினைத்து மனமாக நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். விருந்தினர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களின் மகிழ்ச்சியான உரையாடல்களுடன் விழா இனிதே நிறைவுற்றது. தனது 17ஆம் ஆண்டு பயணத்தின் தொடக்கத்திலேயே பல பெருநிறுவனங்களின் வாழ்த்துகளையும் ஆதரவையும் பெற்றிருக்கும் புதிய தலைமுறை அறக்கட்டளை அடுத்த ஆண்டு விழாவில் மக்கள் சேவையில் பல மகத்தான சாதனைகளை பதிவு செய்யும் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. புதிய தலைமுறை அறக்கட்டளையின் இத்தகு சீரிய முயற்சிகளில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். வருந்தலைமுறையினருக்காக இளைய தலைமுறையினரோடு இணைந்து புதிய தலைமுறை ஆற்றும் இப்பணியில் கைகோத்து பயணிக்கலாம். அறம் வளர்க்கும் புரவலர்களை போற்றி புகழ மகிழ்வோடு காத்திருக்கிறது புதிய தலைமுறை அறக்கட்டளையின் வலைக்காட்சி. அன்பால் இணைவோம், அறம் வளர்ப்போம், அகிலம் காப்போம். நம்மால் முடியும். தொடர்புக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை 24 ஜி.என். செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6017. இக்காணொளி பயனுள்ளதாக இருந்தால் விருப்பக்குறி இடுங்கள். புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் வலைக்காட்சிக்கு சந்தாதாரர் ஆகுங்கள். அறிவிப்பு மணியை ஒலிக்கச் செய்து பதிவுகளை தவறாமல் காணுங்கள், பகிருங்கள். பகிர்தலும் அறமே.